நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடுவது மாணவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடும் தான். விடியா திமுக ஆட்சியில் போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைப்பதால் தமிழ்நாட்டின் எதிர்காலமாக கருதப்படும் இளம் தலைமுறையினர் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து வருகின்றனர். போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதாக கூறி ஆபரேஷன் 2.0, 3.0 என வெர்ஷன் மட்டும் அப்டேட் ஆகிறதே தவிர கஞ்சா, கள்ளச்சாராயம் குறைந்த பாடில்லை. பெரும்பாலான பகுதிகளில் திமுக உடன்பிறப்புகள் ஆதரவோடு போதைப்பொருள் விற்கப்படுவதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் போலீசார் கையை பிசைந்தபடி நிற்கின்றனர். இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று வெற்று சவடால் விட்ட ஸ்டாலின் அதிகாரத்திற்கு வந்ததும் வழக்கம் போல் வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டு எதுவுமே நடக்காததைப் போல போட்டோஷூட்டில் பிஸியாக இருக்கிறார். மக்களின் எதிர்ப்பால் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக பெயரளவிற்கு கணக்கு காட்டிவிட்டு சேல்ஸ் குறைவாக இருக்கும் கடைகளை மூடிவிட்டு ஈக்களை போல் குடிமகன்கள் மொய்க்கும் இடங்களில் 2க்கு 3 டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து தங்களது ஆதரவு அடிவருடிகளை வைத்து பார்களை நடத்தி கல்லா கட்டி வருகிறது விடியா திமுக அரசு. தமிழ்நாட்டில் தற்போது 4800க்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இது தவிர 836 ஹோட்டல்களில் பார்களுக்கும் FL3 லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளன. டாஸ்மாக் கடைகளுக்கு போட்டியாக பார்களில் வெளிநாட்டு சரக்கு விற்பனை கொடி கட்டி பறக்கிறது. வெளிநாட்டு மதுபானங்களை கொள்முதல் செய்யவும் விற்பனை செய்யவும் விடியா அரசு FL1, FL2, FL3 என பலவிதமான லைசன்ஸ்களை வழங்கி வருகிறது. இதற்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் வேறு தனியாக வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக புலம்பி தள்ளுகின்றனர் பார் உரிமையாளர்கள். இதில் FL1 என்பது டாஸ்மாக் கடைகளுக்கு உரியது. FL2 லைசன்ஸ் கிளப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. ஹோட்டல்களுடன் இணைத்து பார் நடத்துவதற்கு FL3 லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. இதில் கிளப் என்ற பெயரில் லைசன்ஸ் வழங்குவதில் பல விதிமீறல்கள் நடப்பதோடு திமுக முக்கிய புள்ளிகள் கோடிக்கணக்கில் வசூல் வேட்டையிலும் ஈடுபடுவதுதான் உச்சக்கட்ட கொடுமை. டாஸ்மாக் மதுபானத்தின் விலையை விட பார்களில் 30% மட்டுமே மதுபானங்களின் விலை அதிகம் என்பதால் டாஸ்மாக்கிற்கு இணையாக பார்களுக்கு கூட்டம் வருகிறது. கிளப் என்ற பெயரில் FL2 லைசன்ஸ் வாரி வழங்கப்படுவதும் இதற்கு கோடிக்கணக்கான லஞ்சம் கைமாறுவதும் விடியா அரசின் முதல்வருக்கும் காலையில் குடிப்பவர்களை குடிக்காரர்கள் என்று சொன்னால் கோபப்படும் அமைச்சர் முத்துசாமிக்கும் தெரியுமா, அல்லது தெரிந்தும் தெரியாததைப் போல் இருக்கிறார்களா என்பதே மக்களின் கேள்வி.